ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது பிரிட்ஜில் இருந்து தண்ணியில் விழுந்த நம்ம சோலை ஜே தான் வந்து காப்பாற்றிருப்பான். அந்த வீடியோட எண்டில் ஜே அவங்களுக்கு டைலாம் தர்றதை பார்த்துட்டு அந்த டீ டென்ஷன் ஆகியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் பார்த்துடலாம். கடைசியாக நம்ம ஜே அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் டீ கிட்ட அவனுடைய ஃப்ரெண்டு வந்து பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு அந்த பொண்ணு சோலை பிடிச்சிருக்கு, நீ அந்த பொண்ணை லவ் பண்றியா என்ன? ஜேக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பனிஷ்மெண்ட் வாங்கினா. நீ எதுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கன்றது எனக்கு புரியலையே அப்படின்னு. இப்பெல்லாம் நீ வேற எந்த பொண்ணுகிட்டயும் முன்னாடி மாதிரி பேசுறதுலாம் இல்ல, லீவ்லாம் போடாம தினமும் ஸ்கூலுக்கு வர ஸ்மோக் கூட பண்றது இல்ல. இப்படி அவன் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் டீ அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்றான். ஆனா உண்மையா அவனுக்கு சோலை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் இப்ப இவ்வளவு சேஞ்ச். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஜேவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. வீட்டுல உட்காந்து இந்த ஒலிம்பிக் மேட்ச் நடந்துட்டு இருக்குல்ல, அதுதான் டிவில பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஜேக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருந்தா அவன் தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க வேண்டியது. ஆனா இப்போ கொரியால இருந்து யார் திரும்ப இதுல பார்ட்டிசிபேட் பண்றா? நம்ம ஜே கிட்ட எப்ப பார்த்தாலும் வம்பழுத்துட்டு இருப்பான்ல பார்க் அப்படின்னு ஒரு பையன் ஸ்கூல்ல, அவனே தான். இவர் இன்ட்ரெஸ்டிங்கா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஜே வந்திருக்கான்றது தெரிஞ்சிருதா? வேக வேகமா டிவிலாம் ஆஃப் பண்ணிட்டு அவர் சும்மா இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டுட்டு இருக்காரு. அப்புறம் இந்த நியூஸ் நம்ம ஜேக்கு தெரிஞ்சு அவன் ஃபீல் பண்ணுவான்ல, ஒலிம்பிக்ல அவனால கலந்துக்க முடியல, பார்க் தான் கலந்துக்கிறான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நமக்கு சோலோட வீட்டுல இருக்கிறவங்களும் இதே மேட்ச் தான் டிவில உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு தான் ஃபைனல்ஸ், பார்க் கொரியாக்காக கலந்துக்க போறது. எல்லாரும் இதை பத்தியே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்களா. நம்ம சோலுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஜே தான் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பான். இப்ப கடைசியில் அவனால இதுல கலந்துக்க முடியாம போயிடுச்சு. நாளைக்கு அவனை தனியா இதை பத்திலாம் யோசிக்க விட்டுறவே கூடாது. நாளைக்கு ஃபுல் டே நம்ம அவன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஜேக்கு தான் மெசேஜ் பண்றாங்க. நாளைக்கு உனக்கு ஏதாவது வேலை இருந்தா முடிச்சிட்டு ரெடியா இரு, நம்ம நிறைய இடத்துக்கு ஒன்னும் வெளியே போக வேண்டியது இருக்கு அப்படின்னு. இந்த மெசேஜை படிச்சதுமே நம்ம ஜேக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் வீட்டை விட்டு வெளியே வரும்போது நம்ம சோல் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். ஆனா சோலுக்கு அது தெரியாத மாதிரி அவங்க கிட்ட போய் அப்படியே கேஷுவலா பேச ட்ரை பண்றான். ஜே இன்னைக்கு நான் நிறைய இடத்துக்கு பிளான் பண்ணிருக்கேன், இப்ப நம்ம தியேட்டருக்கு போலான்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல பார்த்தா அங்க இருக்கிற ஒரு டிவில அந்த ஒலிம்பிக் மேட்ச் தான் பிளே ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம ஜே பாத்துக்க கூடாது அப்படின்றதுக்காக இவங்க என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. அந்த டிவி அப்படியே மறைக்கிற மாதிரி ஆப்போசிட்ல வந்து நின்று இவங்கிட்ட வேற ஒரு டாபிக் பேசி அப்படியே கூப்பிட்டு போயிடுறாங்க அங்க இருந்து. சரி, இதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்னு நம்ம சோல் நினைச்சா ரோட கிராஸ் பண்ணும்போது இதே தான் நடக்குது. அங்க ஆப்போசிட்ல பில்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேல அந்த ஒலிம்பிக் நியூஸ் தான் பிளே ஆகிட்டு இருக்கு. கரெக்டா நம்ம ஜே அதை பாக்குற மாதிரி திரும்பும் போது அவன் தலையை பிடிச்சி இவங்க திருப்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குற மாதிரி. இவ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம ஜே யோசிச்சுட்டு இருக்கும் போதே சொல்லு, என் கண்ணை நல்லா பாரு, என்னால என் ரெண்டு சைட்ல என்ன நடக்குது அப்படின்றத கூட பார்க்க முடியும் அப்படின்னு என்னென்னமோ உளறிட்டு இருக்காங்க. நம்ம ஜே அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு தான் இருக்கான். அடுத்து இவங்க ரெண்டு பேரும் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல மெலடியான சாங் தான் போயிட்டு இருந்தது. டிரைவர் அந்த பாட்டு நிறுத்திட்டு நியூஸ் சேனல் வச்சிடுறாரு. ஒலிம்பிக்க பத்தி தான் அதுல பேசுறாங்கன்னு தெரிஞ்சதுமே நம்ம சோல் அது ஜே கேட்டக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஒரு ஹெட்போன் எடுத்து அவனுடைய தலையில மாட்டி விட்டுறாங்க. மறுபடியும் இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே நம்ம ஜேவும் யோசிச்சுட்டு இருக்கான். இப்படி சின்ன சின்ன விஷயத்துல நம்ம சால்வ் பண்றதுனால ரெண்டு பேருமே க்ளோஸ் தான் ஆகிட்டு இருக்காங்க. கடைசியா இப்ப இவ்வளவு பிரச்சனையை தாண்டி இவங்க ரெண்டு பேருமே தியேட்டருக்கும் வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அப்படியே மூவி பார்க்கலான்னு போனா அதுக்குள்ள அங்க தியேட்டர்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லி அலாரம் எல்லாம் போட்டு விட்டு இவங்க எல்லாரும் இங்க இருந்து வெளியே போக சொல்லிடுறாங்க. இப்படி அவங்க எல்லாரும் வெளியே போன கொஞ்ச நேரத்திலேயே பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம், திரும்ப உள்ள வாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஜே இப்ப எங்க இருக்கான்னு நம்ம சோல் அப்படி தேடும் போது தான் தெரியுது. அங்க இருக்க ஒரு சின்ன ஸ்கிரீன்ல பார்க் ஒலிம்பிக்ல கலந்துக்கிறான்ல, அதுதான் பிளே ஆகிட்டு இருக்கு. நம்ம சோல் இதை தடுக்கிறதுக்கு தான் எவ்வளவு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா கடைசியில் அவங்களால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. அவன் கண்டிப்பா இதெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணுவான்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அங்க அப்படியே நடக்கிறது வேற. ஒலிம்பிக்ல அந்த பார்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதை பார்க்கும்போது ஜேக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அந்த பார்க் தான் கடைசியில் இதுல வின் பண்ணி கோல்டு மெடலே வாங்குறான். ஜே இதுக்காக ஃபீல் பண்ணவே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதுக்கப்புறம் சோல் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கூட சொல்றான், நீ என்னை பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் ஒன்றும் அந்த பார்க் மாதிரி கிடையாது. என்னோட இடத்துல அவன் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி கடைசியில் கொரியாக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டான்ல, இதுக்கு ஏன் நான் ஃபீல் பண்ண போறேன்னா இப்ப ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு அவனுடைய தலையில கை வச்சு நீ எனக்காக இவ்வளவு கேரிங்கா இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஜியோமா தான் காட்டுறாங்க. அவனுடைய ஆக்டிங் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க இருந்து வெளியே வரும்போது அவனை மீட் பண்றதுக்காக இவன் வந்திருக்காங்க. அதுவும் இவன் தந்த அந்த ட்ரெஸ்ஸை கையில எடுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கோன்னு அவங்க பேக் தராங்க. அவன் கடுப்புல கத்த ஆரம்பிச்சிடறான், என்னோட ஷர்ட்டை நான் உனக்கு தந்தா அதை நீ திரும்ப தரத்துக்கு உனக்கு இவ்வளவு லேட்டா? அப்ப இவன் அவங்க கிட்ட இது புது ஷர்ட் நான் உனக்காக வாங்கினேன்னு சொல்றாங்க. அந்த புது பிராண்டட் ஷர்ட் பார்த்ததுமே இவ்வளவு நேரம் சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தவன் இப்ப சமாதானம் ஆகிட்டான். இவன் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். உன்னோட டென்டிஸ்ட் அங்கிள் கிட்ட சொல்லி உடஞ்சி போன இந்த பல்ல சரி பண்ணதுக்கு. சரின்னு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒருத்தவன் சைக்கிள்ல பொறுமையா தான் வரான். இடிச்சா கூட ஒன்னும் ஆகியிருக்காது. இவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு இந்த ஜீவன் தான் அவங்களை ஹக் பண்ற மாதிரி பிடிச்சு காப்பாத்துறான். உண்மை என்னன்னா இப்படி எல்லாம் பண்றதை பார்த்துட்டு இவன் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அதனால டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. இருந்து வேக வேகமா நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன இந்த ஜீவன் வந்து நம்ம கிட்ட பேசினா நமக்கு ஹார்ட் பீட்லாம் அதிகமாக ஆரம்பிச்சிருது, இதை இனிமே நடக்காம பாத்துக்கணும், அதுதான் நல்லதுன்னு அவங்களுக்கு அவங்களே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம் மூவி எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு நம்ம சோலும் ஜேவும் வீட்டுக்கு நைட்டு பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க.
இருக்காங்க. சோல் அவங்ககிட்ட நான் ஃபியூச்சர்ல ஒரு மூவி டைரக்டர் ஆகலான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜேதா இப்ப ஸ்விம்மிங் லைன்ல போக முடியாதுல்ல, நான் என்ன ஆகுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றான். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அந்த ஜாப்க்கு போ, போலீஸ் டாக்டர் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுவா இருந்தாலும் அந்த யூனிஃபார்ம்ல உன்னை பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இவனும் பதிலுக்கு நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல, நீ என்னமோ இதுக்கு முன்னாடி அந்த யூனிஃபார்ம்ல என்ன பார்த்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறான். ஆக்சுவலா நம்ம சோலு இப்ப அவங்க சொன்ன எல்லா கிட்டப்லயும் உன்னை பார்த்திருக்காங்க, ஃபியூச்சர்ல அவன் நிறைய மூவிஸ்ல எல்லாம் நடிச்சிருக்கான், அதை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாங்க. சோலோட அம்மா ஒரு பர்சனை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் கடைசி அங்க இருந்து போகும்போது அவங்களை ஹக் பண்ணி ஏதோ பேசிட்டு தான் போறாரு. நம்ம சோலுக்கு ஒன்றும் புரியல, ரெண்டு பேரும் ஒரு காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அவங்கள பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை என்னுடைய அம்மா யாரையாவது டேட் பண்றாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு. இவங்க எந்த காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களோ அந்த கார் வேற அங்க இருந்து போக ஆரம்பிக்குது. சோல் அப்புறம் ஜே ரெண்டு பேருமே சோலோட அம்மா கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோலோட அம்மாவும் அந்த பர்சனும் பேசிட்டு அங்க இருந்து நடந்து போயிடுறாங்க. ஒரு சின்ன பையன் இப்பதான் ஒன்று சாப்பிட்டுட்டே டிரான்ஸ்ஃபார்மருக்கு பக்கத்துல வந்து நிக்கிறான். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லயே ஒட்டி பள்ளி மாதிரி நம்ம ஜே நின்னுட்டு இருக்கான். அங்கிள் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அந்த பையன் கேட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது அதே டிரான்ஸ்ஃபார்மர்ல மேல இருக்க ஒரு கம்பியை பேலன்ஸ் பண்ணி நம்ம சோலோ நின்னுட்டு இருக்காங்க. ஒரு காலை வைக்கிறதுக்கு வாட்டமே இல்ல, அதனால அந்த காலை அப்படியே ஜேயோட தலையிலே வச்சிடுறாங்க. சரி போனா போகட்டும், அவனே பேலன்ஸ் பண்ணிட்டு அப்படியே பேச முடியாம அமைதி நின்னுட்டு இருக்கான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஜேயோட அப்பாவை தான் காட்டுறாங்க. போன்ல நியூஸை பார்த்துட்டு சந்தோஷத்துல கத்திக்கிட்டு இருக்காரு. ஒலிம்பிக் ஸ்விம்மிங் காம்படிஷன்ல கொரியா வின் பண்ணிடுச்சு அப்படின்னு. ஜே வீட்டுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சதுமே ஒரு திரும்ப சைலண்ட் மோடுக்கு போயிடுறாரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்றதுல அவனுக்கு தான் நல்லா தெரியும்ல. அப்பா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக தானே நீங்க முன்னாடி இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையே எனக்கு அப்படிலாம் எந்த ஒரு தாட்டும் இல்ல. ஒலிம்பிக்ல கொரியா வின் பண்ணதுல நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். நானும் இப்ப அதே மாதிரி தான் இருக்கான்னு சொல்றோம். இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சோல தான் காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு நைட் அவங்க தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா அவங்க டார்ச்சர் பண்றத சொல்லி தண்ணில விழுந்திருப்பாங்கல்ல. அப்ப அவங்களுடைய போன் பர்ஸ் எல்லாமே அதே இடத்துல தொலைஞ்சிருக்கும். பர்ஸ் மட்டும் கிடைச்சிருச்சு, ஆனா இன்னும் அவங்களுடைய போன் மட்டும் கிடைக்கல. நாங்களும் அந்த இடத்த ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுடைய போன் கிடைச்சா கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றோம்னு போலீஸும் சொல்றாரு. அந்த இடத்துல சிசிடிவி கேமராலாம் எதுவும் இல்லையா நம்ம சோல் கேட்டப்பறம் தான் அவர் ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்றாரு. அந்த இடத்துல அப்படி எதுவும் இல்ல. இது தெரிஞ்சதுனாலதான் அந்த கில்லர் டெட் பாடி தூக்கிட்டு வந்து தண்ணியில வீசிட்டு போயிருக்கான். இதை கேட்கிற நம்ம சோலுக்கு பயங்கர ஷாக்கு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல யார் அந்த கில்லர், என்ன டெட் பாடி அப்படின்னு. இப்ப நாங்க ஒரு புது கேஸ் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாலத்துக்கு கீழே இருக்க தண்ணியில இருந்து ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு. நம்ம சோல் பாலத்துல இருந்து தண்ணியில விழுந்திருப்பாங்கல்ல, எல்லாம் அதே ஸ்பாட் தான். என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்களும் அந்த பிரிட்ஜ் கிட்ட போய் பாக்குறாங்க. அங்க அவ்வளவு கூட்டம் நின்னுட்டு இருக்கு. அந்த டெட் பாடி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல அதுக்காக. அப்ப அங்க கூட்டத்துல நின்னுட்டு இருக்க ஒரு ஆளும் கையில வச்சிருக்கிற அந்த கீச்சன்ல இருந்து சத்தம் கேக்குது. இந்த சவுண்ட் கேட்கும் போதே நம்ம சோலுக்கு அவங்க லைஃப்ல ஏதோ பிரச்சனை நடந்த மாதிரி சில விஷயங்கள் தெரியுது. திடீர்னு பார்த்தா ஒரு டாக்ஸி அங்க இருந்து வேக வேகமா போகுது. அன்னைக்கு நைட்டு கூட நம்ம சோலை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த டாக்ஸி தான் இது. அந்த டாக்ஸில இருக்க அந்த பர்சன் யாரு, அவன் எதுக்காக சோலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்றது நமக்கு தெரியல. இவனை நம்ம இனிமே கில்லர் அப்படின்னு சொல்லலாம். அந்த கில்லரோட ஃபேஸை இப்பதான் நம்ம கொஞ்சம் கிளியரா காட்டுறாங்க. மூஞ்சி பாக்குறதுக்கு ரொம்ப சாஃப்டான ஆள் மாதிரி தெரிஞ்சாலும் இவன் நம்பர் 1 சைக்கோவா இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம சோலோட போன் மிஸ் ஆகி இருக்கும்ல, அது இப்ப அவங்கிட்ட தான் இருக்கு. அவங்களோட போட்டோ தான் பார்த்துட்டு இருக்கான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க சோல் அவங்களுடைய அம்மா கூட மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. அம்மா உங்க லைஃப்ல உங்களை சப்போர்ட் பண்றதுக்குன்னு உங்க கூட யாரும் இல்ல. ஒருவேளை உங்களுக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்குன்னா நீங்க ஏன் அவர் கூட லைஃப்ல ஒன்னா இருக்க கூடாது. நேத்து நீங்க வீட்டுக்கு வெளியே ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதை நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. சோலோட அம்மாவும் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே பக்கத்துல நமக்கு ஒரு கடையில காட்டுறாங்க. ஜே ஒரு பொருளை வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்கான். அந்த கடையில ஆல்ரெடி ஜியோம் நின்னுட்டு இருக்கான். அங்க டிவில வெயிட் லிஃப்டிங் ஒலிம்பிக் மேட்ச் தான் நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பேரும் அவ்வளவு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொரியா இன்னொரு டைம் கோல்டு மெடல் வின் பண்ணது இவங்க ரெண்டு பேரும் ஆர்வத்துல ஹைஃபை போட்டுக்கிறாங்க. சந்தோஷத்துல ரெண்டு பேரும் ஹக் பண்ணி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் தான் ஜியோம்க்கு லைட்டா டவுட் வருது. நான் உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்துருக்கனே, நீ தானே அன்னைக்கு என்னுடைய சிஸ்டர் சோல் ட்ரிங்க் பண்ணிட்டான்னு சொல்லி வீட்டுல டிராப் பண்றதுக்காக வந்த. அவ ட்ரிங்க் பண்ணவே மாட்டா, எதுக்காக அவள் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஜியோவும் இவங்கிட்ட இவ்வளவு புரிய வைக்க ட்ரை பண்றான். அவ ட்ரிங்க் எல்லாம் பண்ணல, அது வெறும் ஒரு சிரப் தான். ஜியோம் இதெல்லாம் கேட்கற அளவுக்கு இப்ப பொறுமையா இல்ல. அவனை வெளியே கூப்பிட்டு போய் இவன் நம்ம பெரிய ஆபீசர் மாதிரி நம்ம ஜேவை கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நீ யாருன்னு இப்ப எனக்கு தெளிவா சொல்லி ஆகணும். ஒருவேளை நீ சோலோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க அந்த அளவுக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா நான் இன்னும் சோலோட பாய் ஃப்ரெண்டா ஆகலன்னு சொல்றான். உடனே ஜியோம் நீ அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னா, அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்காம ஹெல்ப் பண்ணான்ல, அவன் தான் கண்டிப்பா சோலோட பாய் ஃப்ரெண்டா இருக்க முடியும். அவனுடைய ட்ரெஸ்ஸிங் அவனை பாக்குறதுக்கே கொஞ்சம் ஸ்டைலா இருந்தான்னு சொல்ல இதை கேட்டதுமே ஜே டென்ஷன் ஆகிடுறான். அவன் ஸ்டைலா இருக்கானா, அவன் எந்த ஆங்கிள் பாக்குறதுக்கு ஸ்டைலா இருக்கான்னு எனக்கு புரியல. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துக்கு நம்ம சோல் வந்து அவங்களுடைய பிரதர் ஜியோம் கிட்ட கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஜேவ் எப்படிலாம் நிக்க வச்சு அவனுக்கு பனிஷ்மெண்ட் தர்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருப்பேன். அவன் எழுந்து வந்து சோல் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். நாங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம்னு தெரியுது இல்ல, நீ எதுக்கு தேவையில்லாம நடுவில் வர அப்படின்னு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு சோலோட அம்மா அவங்க ரெண்டு பேரும் தலையிலேயே ஒரே தட்டு தட்டி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குன்னு இப்படி ரோட்லயா சண்டை போடுவீங்க, வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்களை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போறாங்க. ஒரு பக்கம் அந்த ஜியோம் நம்ம ஜேவ் பார்த்து முறைச்சிக்கிட்டே போறான். பக்கத்துல இருக்க சொல்லி இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே டாட்டா சொல்லிட்டே போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம். நம்ம ஜேக்கு தூக்கமே வரல. அந்த ஜியோம் அவங்ககிட்ட பேசினதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அந்த டேயோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அப்புறம் பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தான்னு சொல்லியிருப்பான்ல, அதுதான். அதனால சோசியல் மீடியால டேயோட அக்கௌண்ட் செக் பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்றான். ஆனா இவனுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த டேக்கு ஏதாவது நோட்டிபிகேஷன் போயிடுமோ அப்படின்னு.
அப்படின்னு. இவனும் ரொம்ப பொறுமையா யோசிச்சு அந்த டேயோட ப்ரொஃபைல் போட்டோவை கிளிக் பண்றான். ஆனா என்ன நடந்துருது, அந்த 1 lakh வியூவர் அவனுடைய ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல இவன் தான் கடைசி ஆளு. அதனால டேய் கிட்ட இருந்து இவனுக்கு தன்னால கிஃப்ட் மாதிரி நோட்டிபிகேஷன்லாம் வருது. நீயும் என்னோட ஃபேன் தான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. நம்ம ஜேக்கு என்ன பண்றதுனே தெரியல, அந்த கத்திட்டு இருக்கான். இவன் ப்ரொஃபைலை செக் பண்ணாமலே இருந்திருக்கலாம், தெரியாம ஓபன் பண்ணி பார்த்துட்டுமே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம டேய் நெட் சென்டர்ல உட்காந்து அவனுடைய ப்ரொஃபைலை தான் பார்த்துட்டு இருக்கான். சுத்தி அவனோட ஃபேன்ஸ் எல்லாருமே நின்று கத்திட்டு இருக்காங்க. இந்த ஜே எதுக்காக என்னோட அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தான்னு தெரியல. அப்ப சோலுக்கு அவன் டையை மாட்டி விட்டுருப்பான்ல, அந்த விஷயம் ஞாபகம் வந்ததும் டென்ஷன் ஆயிடுறான். சும்மா தானே உட்காந்துருக்கோம், சோலுக்கு கால் பண்ணி பேசலாம்னு சொல்லி கால் பண்றான். ஆனா அவங்களுக்கு லைனே கிடைக்க மாட்டுது. அவங்க போன் தான் மிஸ் ஆயிடுச்சு இல்ல. இப்ப அந்த கில்லர் தானே அந்த போன் வச்சிருக்கான், அதனாலதான். இப்ப நமக்கு ஜேவோட ஃப்ரெண்டு ஹியூக் இருக்கான்ல, அவன் அவனுடைய டீம் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அவன் டீம்ல இருக்க ஒரு பையன் நல்லாவே பாட மாட்டான், அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவனுக்கு அப்பதான் ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் புதுசா யாரையோ வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஜே கிட்ட கேட்கலாம், அவன் நல்லா பண்ண அவனை நம்ம பேண்ட்ல ஜாயின் பண்ண சொல்லிடலாம்ல. இப்ப நைட் டைம் நமக்கு சோலோட வீட்டுல தான் காட்டுறாங்க. இன்னைக்குதான் அவனுடைய அப்பா இறந்த நாள் போல இருக்கு. அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே அவருக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. சோலும் ஜேக்காக சில விஷயங்களை ப்ரே பண்ணிட்டு வெளியே இருந்து சைக்கிள் எடுக்கிறதுக்காக போறாங்க. எதுக்கு இப்ப இவங்க இவ்வளவு பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஜே கிட்ட பேசிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னோட அப்பா உயிரோட இருக்கும்போது நான் சைக்கிள்லாம் ஓட்ட கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இப்படி அவங்க சோகமா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜே தான் சொல்லியிருப்பான், சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான வேலை இல்லை, இப்போ நீ நினைச்சா கூட ட்ரை பண்ணலாம். உன்னோட அப்பா இப்பவும் கூட இந்த விஷயத்தை எங்க இருந்தாவது பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. இப்படி மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசியிருப்பான். அதனாலதான் இப்ப நம்ம சோலோ சைக்கிள் எடுத்துட்டு வந்து தாறுமாறா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, உடனே அவங்களால அதை கத்துக்க முடியல, விழுந்து வாரிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வர்ற ஜே தான் அவங்களை கீழே விழாத மாதிரி சைக்கிளை பிடிக்கிறான். இவன் இங்க பார்த்ததுமே சோலுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன நீ திடீர்னு நீங்க வந்திருக்க, எனக்கு நீ சொல்லி தர போறியான்னு கேட்க அவனும் ஆமான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். இவனும் ஏதோ ஒரு வேகத்துல சரின்னு சொல்லிட்டான். அவங்க சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியுது சோல் ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்கன்னு. அவங்க உடம்பு பேலன்ஸ் பண்ணி அவங்களால ஸ்ட்ரைட்டா சைக்கிள் உட்கார முடியல. அது மட்டும் இல்லாம ஸ்லிப் ஆகி அடிக்கடி கீழே விழும்போதெல்லாம் நீ தான் சரியா சைக்கிளை பேலன்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி சும்மா இருக்கிற அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. எப்படியோ இவ்வளவு திட்டெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஜே கடைசியா நம்ம சோலுக்கு எப்படியோ சைக்கிள் ஓட்டுறது ஓரளவுக்கு சொல்லி தந்துடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் நம்ம சோல் வந்திருக்காங்க. கஷ்டப்பட்டு 2009 எக்ஸாம்ல நடக்க போற கொஸ்டின் பேப்பர்ல என்னெல்லாம் வருதுன்னு சொல்லி ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்க இவனால நிம்மதியா படிக்க முடியல. அவங்க புக்கை திறந்தாலே ஜிஎம் அப்படி ஹீரோ மாதிரி நடந்து வந்தான்ல, அந்த போஸ் தான் உங்களுடைய கண்ணுக்கு தெரியுது. இவன் தொலையை தாங்க முடியலன்னு சொல்லி புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த புக்லயே அவங்களுடைய தலையை போட்டு வேகமா இடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்பதான் வெளியே வருவான்னு தெரியலையே அப்படின்னு. கிளாஸ்லாம் முடிஞ்சு அவங்க 2 பேரும் அங்க இருந்து வெளியே வரும்போது பார்த்தா சோல் கிட்ட பேசுறதுக்காக அந்த டீ அவங்களை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இதே நேரம் நமக்கு நம்ம ஜேவ் தான் காட்டுறாங்க. ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவனுடைய ஃப்ரெண்டு ஹியூக்கை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அந்த ஹியூக் வேற சும்மா இல்லாம, இங்க பாரு, இந்த கடையில ஏதாவது பொருள் ரொம்ப அதிகமான ரேட்ல இருந்தா அதை எப்படி பேரம் பேசி வாங்குறதுன்னு கிளாஸ் நடத்திட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜே அந்த இடத்துல இருக்க ஒரு ட்ரெஸ்ஸை பாக்குறான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விஷயம் என்னன்னா, அது டேய் அடிக்கடி யூஸ் பண்ற அதே ஸ்டைல்ல இருக்க ஒரு ட்ரெஸ் தான். எல்லாரும் அவனை ஸ்மார்ட் ஸ்டைல்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்கல. அதனாலதான் சேம் அவன மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு நானும் ஸ்டைல் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப நமக்கு சோல தான் காட்டுறாங்க. அவங்க அந்த டேய் அப்புறம் யூன் அவங்க அந்த 2 பேர் கூட இதே ஷாப்பிங் மாலுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த டேய் தான் ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கான். இப்படி இவங்க 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது சோல அந்த பக்கமா ஜே அந்த ட்ரெஸ் போட்டு நடந்து வர்றதை பாத்துடுறாங்க. அப்படியே ஆச்சரியமா அவனை பார்த்துட்டு நேரம் அவங்ககிட்ட ஓடி போய், ஜே நீ எப்படி இங்க? பதிலுக்கு நம்ம ஜேவா அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே பேசிக்கிட்டு இருக்கான். இவங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே இந்த இடத்துக்கு வர டேய், நீ என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க? நம்ம 2 பேரும் இப்படி ஒரே காஸ்டியூம்ல இருந்தா பாக்குறவங்க நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க. பதிலுக்கு நம்ம ஜீவம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தது, நான் எடுத்தேன், கோஇன்சிடென்ட்டா இப்போ இது எல்லாமே நடந்துருச்சுன்னு சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்ன ஃபுட் வேணும் அப்படின்றத வாங்கிட்டு போறது நம்ம டேயும் ஜேயும் தான். இப்படி இவங்க 2 பேருமே ஒரே காஸ்டியூம்ல இருக்கிறது அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற மத்தவங்களும் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேயும் அவனை பார்த்து, நீ ஏன் இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரக்கூடாது, நீ எப்பவும் இப்படி இருக்க மாட்டேதானே, இது அப்படியே சேம் என்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மாதிரியே இருக்குன்னு சொல்றான். பதிலுக்கு நம்ம ஜே, நீ சொன்னா நான் அதை கேட்கணுமா, உன்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எதுக்காக நான் காப்பி அடிக்க போறேன், இது எனக்கு பிடிச்சிருந்தது நான் எடுத்தேன் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் பண்ண ஜூஸ்ல வந்து தான் அதை எடுத்துட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிடறான். இவன் சோலுக்கு பக்கத்துல உட்காரலான்னு போகும்போது கரெக்டா அந்த டேய் வந்து வேணும்னே உட்காந்துட்டு நம்ம ஜே வச்சிருக்க அந்த ஜூஸை எடுத்து இவன் சோல்கிட்டையும் இவன்கிட்டயும் தரான். இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜேக்கு தான் செம டென்ஷன் ஆகுது. இவன் என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கான், அதுவும் சோல் முன்னாடி ஒரு வெயிட்டர் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டானே அப்படின்னு. சோல் பக்கத்துல உட்காரலான்னு பார்த்தா அந்த இடத்தையும் பிடிச்சிக்கிட்டு இப்ப இந்த யூன் பக்கத்துல நான் உட்காந்துருக்கேன். இப்படி அவனே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். யூன் வேற சும்மா இல்லாம அவனே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஜீவமா மறக்கணும், அவனை பத்தி அவங்க யோசிக்கவே கூடாதுன்றதுக்காக தான் ஜே கிட்ட சும்மாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஜே அங்க இருக்கிற ஒரு ஜூஸ் எடுத்து குடிக்கலான்னு போகும்போது சோல் அவனை தடுத்துட்டு அவங்களுக்கு ஆப்போசிட் கிளாஸ்ல இருக்கிற அந்த ஜூஸ் எடுத்து தராங்க. ஜே, உனக்கு தான் ஸ்வீட்னா பிடிக்காது இல்ல, இது வேணும்னா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. அவனுக்காக சோல் இப்படி பேசுனது நம்ம ஜேக்கு ரொம்ப குஷியா இருக்கு. வேணும்னே டேய் வெறுப்பேத்துற மாதிரி அந்த ஜூஸ் சிரிச்சுட்டே குடிச்சிட்டு இருக்கான். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு டேயாலையும் பொறுமையா இருக்க முடியல. அவன் ஜேவை கடுப்பேத்துற மாதிரி
வேணும்னே சொல்றான். ஜே நீ என்னோட ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்த்துருக்க போல இருக்கு, அப்படின்னா என்னோட கிஃப்ட் மெசேஜ் உனக்கு சென்ட் ஆகிருக்கும், நீ கண்டிப்பா அதையும் பார்த்துருப்பேன்னு கேட்கறான். இவன் வேணும்னே தான் இப்ப இந்த டாபிக் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கான்றது ஜேக்கும் புரிஞ்சிருது. சோல் அந்த டேயை பார்த்து எதை பத்தி நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க நடந்தது எல்லாத்தையுமே அந்த டேயை அவங்க கிட்ட அப்படியே சொல்லிடுறான். ஜே என்னோட ஃபேன் ஆகிட்டான் போல இருக்கு, என்னோட ப்ரொஃபைல் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத, அது நான் மிஸ்டேக்கா தெரியாம ஒரு டைம் உன்னோட ப்ரொஃபைல் ஓபன் பண்ணி பார்த்துட்டேன், நான் ஒன்னும் உன்னோட ஃபேன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் அதை கேட்க கூட இல்ல, சோல் ஜூஸ் குடிச்சிருக்காங்க, அதை அவனோட லிப்ஸ்ல போட்டுருக்குன்னு சொல்லி அதை சரி பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற நம்ம ஜேக்கு கோவத்துல அவன் அடிச்சிடலாமான்னு கூட தோணுது. சோல் கூட அந்த டேயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு சொல்றாங்க. கடைசியா எல்லாரும் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நம்ம ஜே அப்புறம் டேய் 2 பேரும் அப்படி உட்காந்து முறைச்சிக்கிட்டே வேக வேகமா அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சு காலி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்னமோ அவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதோ பெரிய காம்படிஷன் நடக்கிற மாதிரி. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க டேய் அவனுடைய ஒரு சின்ன கான்செர்ட் இருக்கு, அதுக்காக தான் ரெடியாகி உட்காந்துருக்கான். ஹியூக்கும் இப்ப இவன் கூட சேர்ந்து தான் இந்த கான்செர்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறதா சொல்லியிருக்கான். இவங்க ரெடியா உட்கார்ந்து இருக்கும்போது ஹியூக் பதட்டமா ஓடி வந்து இவங்க கிட்ட விஷயத்த சொல்றான். நம்ம டீமுக்கு ஒரு சிங்கர் கிடைச்சிட்டான்னு நினைச்சோம்ல, அவனோட அப்பா அம்மா நீ இதெல்லாம் இனிமே பண்ணக்கூடாதுன்னு அவன் தடுத்து நிறுத்திட்டாங்க, அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். இந்த கான்செர்ட்ல நம்ம டீம்ல இருந்து யாராவது பாடியே ஆகணுமே நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே யாரோட நம்பருக்கு வேக வேகமா கால் பண்ணி பேசுறான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க இந்த மினி கான்செர்ட் நடக்க போற இதே இடத்துக்கு சோல் அவங்களோட ஃப்ரெண்டு யூன் கூட வந்திருக்காங்க. அந்த டேய் தான் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி உங்களுக்காக டிக்கெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்கான் போல இருக்கு. எல்லாரும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பாட்டு பாடுறதுக்காக ஸ்டேஜ்ல நம்ம ஜே வந்திருக்கான். இதை பாக்குற நம்ம சோலுக்கு பயங்கர ஷாக்கு, இவன் எதுக்காக இந்த கான்செர்ட்க்குலாம் வந்திருக்கான்னு. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.